அகரம் முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. நெஞ்சமெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நெஞ்சங்களுக்கு எனது அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். இன்னைக்கு நாம பார்க்க போற தலைப்பு 2024ஆம் வருடம் தமிழ் புத்தாண்டு, குரோதி வருடம் நடக்கக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள். அப்படிங்க இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு நடக்கவிருக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு எந்த விதமான அற்புதங்கள் கொடுக்க போகுது அப்படிங்கிறது பார்க்கலாங்க. ஸோ இந்த 2024ஆம் வருடம் தமிழ் புத்தாண்டில் கிரக அடைவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஷத்தில் குரு பகவானும், மீனத்தில் ராகுவும், சனி பகவான் கும்பத்திலும், கேதுவில் கன்னியிலும் அதாவது கேது பகவான் கன்னியிலும் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மே 1ஆம் தேதி இந்த கிரக பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு பயிற்சி அடைகிறார். இந்த ரிஷபத்துக்கு பயிற்சி அடையும் போது இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த 8ஆம் இடமான ஆயுள் ஸ்தானத்தில் தான் இந்த குரு பகவானானது பயிற்சி அடைகிறார். ஸோ இந்த 8ஆம் இடத்துல குரு பகவான் பயிற்சி அடையக்கூடிய இந்த குரு பகவானுடைய பார்வை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு 2, 4, 12 ஆகிய 3 இடங்களுடைய குருவுடைய பார்வை இருக்குங்க. ஸோ இந்த குரோதி வருடம் துலாம் ராசி அன்பர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகள் கொடுக்க போகுது அப்படிங்கிறதையும் தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த காணொலியில் நம்ம பார்க்கலாங்க. ஸோ நம்ம சேனலை முதல் முறையை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஸோ துலாம் ராசி அன்பர்கள் சுக்கிர பகவானை அதிபதியாக கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சுக்கிரன் நவகிரகங்களின் காதல் நாயகன் என்று அழைக்கக்கூடிய சுக்கிர பகவானுங்க. ஸோ அந்த துலாம் ராசி அன்பர்களுக்குன்னு சில ஸ்பெஷல் கேட்டகரி, ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் அப்படின்னு இருக்குங்க. என்னென்னா, எந்த ஒரு விஷயத்தையும் நீதி நெறி தவறாதவர் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஒன்று பண்ணோம் அப்படின்னா அதில் ஒரு நியாயம் இருக்கணுங்க, யாருக்குமே துரோகம் பண்ணக்கூடாது, அதாவது நேர்மையான வழியில் தான் எந்த ஒரு விஷயத்தையுமே பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எந்த ஒரு விஷயத்தையுமே ஆடம்பரமாக இருக்கணும், லக்ஸரியாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயங்களும் தெளிவாக அவங்ககிட்ட இருக்குங்க. நம்ம வச்சிட்டு இருக்கிற விஷயங்கள் எதுலேயுமே பர்ஃபெக்டாக இருக்கணும், நம்மளை பார்த்தாவே ஒரு 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 கிளாரிட்டி இருக்கணும், மற்றவங்களுக்கு நம்ம ஓகே ஒரு பர்ஃபெக்டாக இருக்கக்கூடிய நபர்கள் அப்படிங்கிறது அடிக்கடி தன்னை பிரதிபலிக்கக்கூடிய நபர்கள், காட்டி கொடுக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ யாருக்கும் தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பான ஒரு விஷயத்தை கைட் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சி வாழக்கூடிய நபர்கள். ஸோ இந்த நபர்களுக்கு கடந்த சில 2-3 வருஷமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா விஷயத்துலையுமே தேவையில்லாத பிரச்சனைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கும். அதாவது ஒரு விஷயத்தை தொடர்ந்து கண்டினியூவாக பண்ண முடியாத அளவுக்கு சூழ்நிலைகள் உருவாயிட்டு இருக்குங்க. என்னென்னா, நம்ம பண்ணுற பிஸ்னஸ் எந்த விதத்துலேயும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆக மாட்டேங்குதுங்க, தேவையில்லாத பிரச்சனைகள். ஸோ அதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே 1008 பிரச்சனை, வேலை செய்கிற இடத்துல கூட வேலை செய்கிறவங்களால தேவையில்லாத சில ட்ரபிள்ஸ் அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்குங்க. பண விஷயங்கள் அப்படிங்கிறது வாங்கின இடத்துல கரெக்டான நேரத்தில் கொடுக்க முடியல, இதனால் நமக்கு இருக்கிற மதிப்பு மரியாதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே இருக்குது. குடும்பத்தில் சரியான விதத்தில் நிம்மதி இல்லை, விட்டு போன பிரச்சனை, விட்டு போன கடன்லாம் மறுபடியும் நம்மளை துரத்த ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அவ்வளோ சூழ்நிலைகள் எல்லாம் மாறி மாறி போயிட்டுருக்கறனால இந்த நிலை எனக்கு மாறுமா, அந்த வரக்கூடிய தமிழ் புத்தாண்டாவது அட்லீஸ்ட் எனக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்குமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு நல்ல யோக காலமாக இருக்க போகுது. இந்த குருவுடைய பார்வை 2, 4, 12, அதாவது இந்த 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய குடும்பம் தனஸ்தானத்திலையும், அதே போல் இந்த 4ஆம் இடமான தைரிய ஸ்தானத்திலையும், 12ஆம் இடமான இந்த விரயமோட்ச ஸ்தானத்தில் இந்த குருவுடைய பார்வையானது படுதுங்க. அதே போல் இந்த தொழில் ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக நல்ல ஒரு வெற்றி பலன் அப்படிங்கிறது கொடுக்க போகுதுங்க. தொழில் தொடங்குறதுக்கான நல்ல யோசனைகள் அப்படிங்கிறது ஏற்படும். பார்ட்னர்ஷிப் மூலமாக சில இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். ரொம்ப நாளாக உங்களுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க, நம்ம 2 பேர் சேர்ந்து இந்த பிஸ்னஸ் பண்ணலான்னு முயற்சி பண்ணிட்டு இருந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் தடைகள் வந்துகிட்டே இருக்குது. பார்ட்னருக்கு கரெக்டான நேரத்தில் ஃபினான்ஷியல் லெவலில் சப்போர்ட் இல்லாமல் போயிடுச்சிங்க. ஸோ அவர் வந்தால் தான் நம்ம இந்த பணத்தை போட்டு இந்த தொழிலை நடத்த முடியும், இது கரெக்டான நேரத்தில் நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு நல்ல யோக காலமாக இருக்க போதுங்க. பார்ட்னர்ஸ் மூலமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய தனம், அதாவது பண விஷயங்கள், இந்த குடும்பம் தனஸ்தானத்தில் இந்த குருவுடைய பார்வை படுறதுனால கண்டிப்பாக இது ஒரு நல்ல யோக காலமாக இருக்க போதுங்க. அதே போல் இந்த விரயஸ்தானம், எதுக்காகவாவது ஒரு முதலீடுகள் அப்படிங்கிறது பண்ணியாகணும், அந்த விரயத்தை கூட சுப விரயமாக நம்ம மாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு அந்த சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக அமைப்போதுங்க. பார்ட்னர்ஸ் மூலமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய இன்வெஸ்ட்மெண்ட் கரெக்டான நேரத்தில் கிடைக்குங்க. அதை தொழிலை விரிவுபடுத்துவதற்கான சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது எண்ணங்கள் உங்களுக்கு ஈடேறுங்க. இதுவரைக்கும் இருந்து வந்த நஷ்டங்கள் இருந்து விலகி லாபத்தை பெருக்குவதற்கான யோக காலமாக இந்த குரோதி வருடமானது உங்களுக்கு இருக்க போகுதுங்க. ஸோ தொழிலில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குங்க. பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அது நல்ல ஒரு சக்ஸஸ் ரேட்டு கொண்டு போகிறதுக்கு இந்த வருஷம் முடியறதுக்குள்ளேயே உங்களுக்கு கண்டிப்பாக
ஒரு நல்ல யோக பலனாக இருக்க போகுது. நீங்கள் செய்கிற பிஸ்னஸ் நல்ல ஒரு சக்ஸஸான பிஸ்னஸாக இருக்க போகுதுங்க. ஃபினான்ஷியல் லெவலில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் நல்ல ஒரு சப்போர்ட்டிங்காக இருக்க போகுது. அடுத்தபடியாக இந்த வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இந்த வேலை செய்கிற இடத்துல தேவையில்லாத பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்குங்க. கூட ஒர்க் பண்ணுறவங்களே நம்மளை தேவையில்லாத விஷயத்தில் லாக் பண்ணி விட்டுறாங்க. நம்மளை வந்து ஒரு சந்தேக பறவையிலே பார்க்கக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் உருவாயிட்டிருக்கு. என்னால் கரெக்டாக அந்த இடத்துல வந்து ஒர்க் பண்ண முடியல. எல்லா விதத்துலேயுமே நம்ம வந்து ஒரு குற்ற உணர்ச்சியாகவே இருக்கிற மாதிரி இருக்குங்க. ஸோ நான் வேலை செஞ்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் செய்கிறேன். ஆனால் அந்த வேலையில் எந்த ஒரு மதிப்பும் மரியாதையும் கூட ஒரு ப்ரமோஷன் கிடைக்கிறதுலையோ, ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறதுலையோ, இல்லை எனக்கு கிடைக்க வேண்டிய போனஸோ கரெக்டான நேரத்தில் கிடைக்க மாட்டேங்குது. எல்லா பிரச்சனையும் தாண்டி தான் என்ன பண்ணுறது, உங்கள் குடும்ப சூழ்நிலை வேறு வழி இல்லை. இந்த வேலையை நான் செஞ்சே ஆகணும், இஎம்ஐ கட்டணுங்க, நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, வேறு ஆப்ஷனே இல்லை, பிடிக்காத வேலையை ஒன்று செஞ்சுட்டே இருக்கிறேன், படித்த படிப்புக்கு தகுந்த வேலை இல்லை, ஏதோ ஒரு வேலைக்கு போகிறோம், இந்த சூழ்நிலைக்கு எனக்கு வந்து சாதகமாக இல்லைன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஆண்டாக அமைய போதுங்க. நீங்கள் வந்து இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்க, இது வரைக்கும் செஞ்சிட்டு இருந்த வேலையில் உங்களுடைய தகுதிக்கு தகுந்த போல் உங்களுக்கு வந்து ப்ரமோஷன் கொடுக்கறதுக்கான சூழ்நிலைகளும், அதே போல் சம்பள உயர்வுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு உருவாக போகுதுங்க. அதேபடி இந்த இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கரெக்டாக நடந்துகிட்ருக்கு. இந்த கூட இருக்கிறவங்களுடைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இதை நான் ஃபேஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு தைரியமான சூழ்நிலை அப்படிங்கிறது அமையவே மாட்டேங்குதுன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆண்டாக இருக்கும். ஏன்னா அந்த குருவுடைய பார்வை படும் பொழுது எல்லா விஷயத்தையுமே தைரியமாக ஃபேஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் வரும். ஓகே, இந்த பிரச்சனை ஒன்று உங்களை தேடி வருது அப்படின்னா அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு சில தைரியமான சப்போர்ட் அப்படிங்கிறது கிடைக்குங்க. அந்த நிலை வந்ததுனாவே போதும், ஆட்டோமேட்டிக்காக எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம சந்திச்சிடலாம். நமக்கு தைரியம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, தன்னம்பிக்கை இருந்தது அப்படின்னு சொன்னால் எவ்வளோ பெரிய ப்ராப்ளமாக இருந்தாலும் சால்வ் பண்ணிடலாம். நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு அதை வந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய அளவுக்கு சில கெப்பாசிட்டி அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அந்த நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த ஆண்டு வரப்போகுதுங்க. அப்போது எல்லா பிரச்சனையும் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு சில யோகங்கள் அப்படிங்கிறது கொடுக்க போகுது. உங்களுடைய வருமானத்தை வந்து அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்பும், அதே போல் வெளிநாடு சார்ந்த சில யோகங்கள், ரொம்ப இந்த ஃபாரின் போய் வந்து கொஞ்சம் வருஷமாக ஒர்க் பண்ணலாம் அப்படின்ட்டு முயற்சி பண்ணிகிட்டு இருக்குங்க. அந்த மாதிரி ஏதாவது எனக்கு வாய்ப்பு இருக்குதா? ஏன்னா இங்கே வந்து வாங்குகிற சம்பளம் எனக்கு எந்த விதத்துலேயும் வந்து போதுமானதாக இல்லை, கமிட்மெண்ட்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது, நிறைய பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது, வீடு கட்டியாச்சுங்க, மேரேஜ் பண்ணியாச்சு, ஸோ இதனால் வந்து கடன் சுமை அப்படிங்கிறது அதிகமாகிடுச்சு. கொஞ்சம் வருஷம் வெளிநாட்டில் போய் வேலை பார்த்துட்டு வந்தால் எனக்கு அது மூலமாக ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள், இது எல்லாத்தையுமே இந்த கடன் பிரச்சனைகள், இந்த இஎம்ஐ பிரச்சனை, இந்த பண தேவைகள் அப்படிங்கிறது பூர்த்தி பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இருக்கான்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஆண்டு அமைப்போது. வேலையில் வெளிநாடு சார்ந்த சில யோகங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போதுங்க. அடுத்தது இந்த திருமணம் சார்ந்த சில விஷயங்கள், திருமணம் அப்படிங்கிறது யோகம் இருக்குங்களா? எனக்கு இந்த கல்யாணம் அப்படிங்கிறது ரொம்ப தடைப்பட்டுட்டே இருக்குது, திருமணத்திற்கான பந்தங்கள் அப்படிங்கிறது உருவாகதா? ஸோ ரொம்ப அப்படிங்கிறது எனக்கு கல்யாணம் அப்படிங்கிறதே ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குங்க. கல்யாணம் வரைக்கும் வந்துருச்சு, திடீர்னு வந்து கல்யாணத்தை அதாவது கடைசி ஸ்டேஜில் வந்து திருமணம் நின்று போகிறதுக்கான சூழ்நிலையெல்லாம் வந்துருச்சுங்க. ஸோ இந்த நிலை ஏதாவது புதுசாக ஏதாவது ஒரு பந்தங்கள் அப்படிங்கிறது ஏற்படுமா? திருமண உறவுகள், சொந்தத்தில் நிறைய பொண்ணு இருக்குங்க, ஆனால் எனக்குன்னு போய் கேட்கும்போது ஏதாவது ஒரு சொல்லி அதை வந்து தட்டி கழிச்சிட்டே இருக்காங்க. ஸோ எனக்கு அந்த மாதிரி ஒரு சுப நிகழ்வுகள் நடக்குமான்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆண்டாக அமைய போதுங்க. ஸோ திருமணம் சார்ந்த சில யோகங்கள் அப்படிங்கிறது நடக்க போதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு, அதே போல் இந்த சனி அப்படிங்கிறது புண்ணிய சனியாக வந்து அந்த 5ஆம் பாவத்தில் வந்து பயணம் பண்ணிகிட்டு இருக்காருங்க. அந்த 5ஆம் பாவம் சொல்லக்கூடிய இந்த புண்ணிய சனியானது நமக்கு எல்லா விதத்துலையுமே, அதாவது புத்திர தடைகள் அப்படிங்கிறது விளக்குங்க. ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லாதவங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ஏற்படுத்துங்க. நீண்ட நாட்களாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் கண்டிப்பாக இந்த நம்பிக்கையோடு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி பலனை கொடுக்கும். புத்திர பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு கண்டிப்பாக இந்த புத்திர பாக்கியம் அப்படிங்கிறது உருவாகுங்க. வண்டி வாகனங்கள் வாங்கிறதுக்கான யோகம், புதிய சொத்துக்கள் வாங்கிறதுக்கான யோகம் அப்படிங்கிறதுலாம் கண்டிப்பாக இந்த ஆண்டு இருக்க போகுது. ஏன்னா இந்த 5ஆம் இடம் அப்படிங்கிறது சனி பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானம், புத்திர ஸ்தானத்தில் தான் வந்து பயணம் பண்ணிகிட்டு இருக்காருங்க. அதுவும் புண்ணிய சனி என்று அழைக்கக்கூடிய ஒரு சனி பகவான். ஸோ இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கையில் கிடைக்கிறதுக்கான சில யோகங்களும், வண்டி வாகனங்கள் வாங்கிறதுக்கான யோகங்கள் அனைத்தையும் கொடுக்கக்கூடியது இந்த குரோதி வருடம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு பலன். அதே போல் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது அகலுங்க. குடும்பத்தில் நல்ல உற்சாகம் அப்படிங்கிறது வந்து கூடுறதுக்கான வாய்ப்புகள். கணவன் மனைவி பிரிந்து வாழ்ந்துட்டு இருக்கோம், ரொம்ப வருஷமாக எங்களுக்குள்ள பிரச்சனைங்க,
சரியாக பேசிக்கவே முடியல, நாங்கள் 2 பேர் சேர்ந்து வாழ்கிறதுக்கான யோகம் இருக்கான்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு கணவன் மனைவி கண்டிப்பாக ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள். அதே போல் இந்த எதிரிகள் மூலமாக தேவையில்லாத தொல்லைகள், 3ஆம் நபர்களால் தேவையில்லாத பிரச்சனைகள் அப்படிங்கிறது அடிக்கடி வந்துகிட்டே இருக்குது. ஸோ இவங்க இந்த ப்ராப்ளம் அப்படிங்கிறது எங்களுக்கு எப்படி சால்வ் ஆகணும்னா, கண்டிப்பாக இந்த 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எதிரிகள் ஸ்தானம், அதாவது குடும்பம், தனம், கல்வி அப்படின்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல இந்த குருவுடைய பார்வைப்படுது. அதே போல் இந்த தைரியஸ்தானம் சொல்லக்கூடியது, எதிரிகள் உங்களை விட்டு விலகக்கூடிய அளவுக்கு இந்த வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக உருவாகுங்க. அதே போல் இந்த சொத்து பத்து சேர்க்கைக்கான சூழ்நிலைகளும் ஒரு யோகத்தை கொடுக்குங்க. அதாவது இந்த சனி மற்றும் குருவால் உங்களுக்கு விபரீத ஒரு ராஜ யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுக்க போகுதுங்க. அதே போல் இந்த பணம் வரவுங்க ரொம்ப நாளாக தடைப்பட்டுட்டே இருக்குது, எனக்கு கிடைக்க வேண்டிய பணம் கரெக்டான நேரத்தில் கிடைக்கல. ஸோ அப்படி அந்த பணம் கரெக்டாக வந்துச்சு அப்படின்னா என்னுடைய தேவைகள் அப்படிங்கிறது கரெக்டான நேரத்தில் பூர்த்தி பண்ணிக்குவேன். அந்த குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள், பணத்தினாலேயே ஒரு சில பிரச்சனைகள் உருவாயிட்ருக்கு. பணம் வாங்கணும், ஆனால் அந்த பணத்தை கரெக்டான நேரத்தில் என்னால் கட்ட முடியாமல் இருக்குங்க, கடன் அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ எனக்கு வர வேண்டிய பணம் கரெக்டாக வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த பணத்தை கொடுத்து என்னோடய கடனை அடைச்சிருவேன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த 2ஆம் இடமான குடும்பம், தனஸ்தானத்தில் இந்த குருவுடைய பார்வை படுறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல யோக காலமாக இருக்க போகுதுங்க. இந்த கடன் சார்ந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீரும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த அதாவது இந்த கடன் பிரச்சனை அப்படிங்கிறது தீரும். பண வரவுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கரெக்டான நேரத்தில் வருங்க. ராசிக்கு இந்த 2ஆம் இடம், 4ஆம் இடம் மற்றும் 12ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் இந்த குருவுடைய பார்வைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது குடும்பம், தனம், அதே போல் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குங்க. எந்த ஒரு விஷயத்தை பிளான் பண்ணி பண்ணும்போதுங்க, அதாவது ஒரு செலவுகள் அப்படிங்கிறது செய்யும் பொழுதும் அது சுப விரயமாக இருக்கணுங்க. எதுக்கும் அனாவசியமாக தேவையில்லாத விஷயங்கள் செலவு பண்ண வேண்டாம். இந்த இடத்துல அந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது, ஏன்னா விரயஸ்தானத்திலோட குரு பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால கண்டிப்பாக அது ஒரு விதமான நஷ்டங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ செலவுகளை கூட சுப விரயங்களாக மாற்றிட்டீங்க அப்படின்னா ஒரு நல்ல யோகமாக இருக்க போதுங்க. உடல் ஆரோக்கியம் சார்ந்த சில விஷயங்கள், உடல் ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கவனம் அப்படிங்கிறது செலுத்தணும். ஏன்னா உடலில் தேவையில்லாத குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு, அதாவது மனைவிக்கோ கணவருக்கோ இல்லை பிள்ளைகளுக்கோ இல்லை தகப்பனுடைய அதாவது மருத்துவம் சார்ந்த சில விஷயங்கள், இல்லை தாயினுடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் கண்டிப்பாக கவனம் அப்படிங்கிறது செலுத்தணும். ஏன்னா மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கான எல்லா சூழ்நிலைகளும் இந்த வரக்கூடிய குரோதி வருடம் உங்களுக்கு இருக்க போதுங்க. ஸோ வருமுன் காப்போம். ஒரு பிரச்சனைகள் தொடங்குது அப்படின்னா, ஒரு ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் ஒன்று வருது அப்படின்னா இமிடியேட்டாக அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது எடுக்கிறது ரொம்ப நல்ல விஷயமா இருக்குங்க. ஸோ உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் அப்படிங்கிறது செலுத்தணுங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கோச்சார பலன்கள் மட்டும்தான். இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்குமா, உங்களுக்கு இருக்கா, வீடு கட்டுறதுக்கான யோகமெல்லாம் இருக்கா, இல்லை ஒரு இடம் வாங்கிறதுக்கான யோகம், திருமணம் சார்ந்த சில யோகம், அதே போல் ஒரு தொழிலை தொடங்கிறதுக்கான யோகமெல்லாம் இருக்கா அப்படிங்கிறதே முழுமையாக உங்களுடைய ஜாதகத்தை தெளிவான முறையில் தெரிஞ்சு அதற்குண்டாற்ப சில முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது கிடைக்குங்க. கண்டிப்பாக உங்களுடைய ஜாதகம் எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்களுடைய ஜாதகத்தை என்னோடய வாட்ஸ்அப்புக்கு அனுப்பிச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் உங்களுக்கு தெரியப்படுத்தப்படும். மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.